என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏய், புடவை வாங்கும்போது என்னடி சொன்ன? இந்த விஷயம் சரசுக்கு தெரிய வேணாம்னு சொன்னியா இல்லையா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீ ஏண்டி போட்டு கொடுத்த? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? பிரச்சனை ஆயிடுச்சாவா? ராத்திரி பூரா என்ன தவால போட்டு குத்து போராட்ட மாதிரி வறுத்து எடுத்துட்டாடி. அச்சோ, அப்படியா? அட கடவுளே. நான் இன்னும் உனக்கு புடவை வாங்கி கொடுத்த விஷயத்த சரசுகிட்ட ஒத்துக்கல. அவன் மேல கடும் கோவத்துல இருக்கா. என்னடி பண்ண போற? என்ன பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை பத்தி நீங்க கவலைப்படுங்க மாமா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சு பயந்துட்டு இருக்கிற. உனக்கு சிரிப்பு வருதா? இப்படி மாட்டி விட்டியடி. நான் அவளுக்கு என்னடி பதில் சொல்லுவேன்? எப்படி தப்பிப்பேன்? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீங்க உடனே கிளம்பி நாம சந்திப்போம்ல அந்த கோயிலுக்கு வந்துருங்க. வேணாம், முதல்ல யோசனை சொல்லு, அப்புறம் நான் முடிவு பண்றேன். கோவிலுக்கு வாங்க, அதுதான் என் யோசனையே. எதுக்கடி? முதல்ல அதை சொல்லு. கரெக்டா 9 மணிக்கு நாம சந்திக்கிற கோவில்ல நான் இருப்பேன். நீங்க அங்க வந்துடுங்க. ஏடி, நான் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? சரசு கிட்ட இப்படி மாட்டி விட்டேடி, நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் மாமா இப்படி கோவப்படுறீங்க? நீங்க கோவிலுக்கு கிளம்பி வாங்க, உங்க பிரச்சனைக்கு பதில் அங்கதான் இருக்கு. அங்கயா? என் பேச்ச கேட்டு சட்டுன்னு கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இல்ல இன்னைக்கு உங்க பொண்டாட்டி கையால தான் உங்களுக்கு சாவு. டேய் கவிதா, நம்மள ஒரேடியா கொல்றாளே. அவ ஒரேடியா கொல்றா, இவ தவண முறையில கொல்றா. என்ன பண்றது? என்னங்க? நான் வரும்போது தூங்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள குளிச்சுட்டு கிளம்பிட்டீங்களா? அது 9 மணிக்கு ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு, அதான் கிளம்பிட்டேன். 11 மணிக்கு தான் கிளையண்ட் மீட்டிங்னு சங்கர் என்கிட்ட காலையிலேயே சொன்னா. இந்த மீட்டிங் அவனுக்கு இல்ல, எனக்கு மட்டும் தான். நான் கிளம்புறேன். நில்லுங்க, உங்களை இன்னைக்கு ஆபீஸ் போக விட மாட்டேன். கவிதாக்கு நீங்க புடவை வாங்கி கொடுத்தீங்களா இல்லையான்னு எனக்கு இப்பவே பதில் தெரிஞ்சாகணும். தப்பாரி, ராத்திரி முழுக்க என்ன வறுத்து எடுத்துட்டேன். நேத்தே அந்த கேள்வியை கேட்ட, நேத்தே அதுக்கு நான் பதில சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த, எரிச்சலாய் அப்புறம் அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன மிதிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இப்பவே பதில் தேவை. ஏய், சாயந்தரம் சொல்றேடி. எதுக்கு? இப்ப பதில் இல்லையா? சாயங்காலம் வரும்போது ஏதாவது ஒரு பதில யோசிச்சுட்டு வந்து சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? எனக்கு இப்பவே பதில் சொல்லு. என்ன என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னங்க அது? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. எதுவா இருந்தாலும் ரூமுக்குள்ள வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன்ல. மாமா வாங்க ஆபீஸ் போலாம். ஏய், என் புருஷனுக்கு இன்னைக்கு லீவ் வேணும்டா. லீவ் வேணுமா? ஆபீஸ்ல இருந்து இப்பதான் எனக்கு போனே வந்துச்சு. ஆடிட்டர் வராராம், அதனால எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. மாமா கிளம்பி இருங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா நல்ல வேலை மாமா கிளம்பி இருக்காங்க. வாங்க மாமா போலாம் வாங்க. எங்க எங்கன்னு கேக்குறீங்க? இப்பதானே சொன்ன ஆபீஸ்க்குன்னு. ஆடிட்டர் வந்திருக்காரு மாமா, ஏகப்பட்ட கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. வாங்க. நான் அவருக்கு லீவ் வேணும் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்க. ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குக்கா, எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஈவினிங் பாத்துக்கோ, புரியுதா? மாமா வாங்க. டேய், அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு அவருக்கு லீவ் வேணும். சும்மா இருக்கா? வாங்க மாமா. டேய், நான் சொல்றேன்ல, அவர் இன்னைக்கு வர மாட்டாரு, அவருக்கு லீவ் வேணும். சும்மா விளையாண்டுட்டு இருக்காதுக்கா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. வாங்க மாமா. சும்மா அட கையை விடுக்கா. வாங்க மாமா. நீங்க என்னங்க? என்ன சாயந்தரம் வாங்க, உங்களுக்கு இருக்கு.
வந்தவனுக்கு எப்படி தலையில் அடிபட்டது? அதான் டாக்டர், எதுவுமே தெரியல. ஏதோ என்ன வலிக்கு தரையில் மல்லாக்கா விழுந்து பின்மண்டையில் பலமாக அடிபட்டுருச்சு. அதனால மயங்கி இருந்திருக்காரு. கண்ணு முழிச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இன்னும் கண்ணே முழிக்கலையே டாக்டர். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ன சொல்லுதுன்னா, தலையில் பின்மண்டையில் பலமாக அடிபட்டிருக்கு. நரம்புகளை செயல்படுத்தக்கூடிய மூளையோட பாகம் முற்றிலும் செயலிழந்திருக்கு. கொஞ்சம் வயசானவர் இல்லையா, அதனால தான் இந்த அடி அவரால் தாங்கிக்க முடியல. நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. அவரால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பேசவோ கை கால் அசைக்கவோ முடியாது. அவரு படுத்த படுக்கையா தான் இருப்பாரு. இப்படி பண்ணிட்டே என்ன பண்ணுவேன்? அம்மா, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையேன்னு சந்தோஷப்படுங்க. வேற யாராவது இருந்திருந்தா இந்த அதிர்ச்சி தாங்காம இந்நேரம் உயிரே போயிருந்திருக்கும். ஆனா உங்க கணவருக்கு அப்படி நடக்கல. ஏதோ ஒரு மன போராட்டம், ஒரு வைராக்கியம், ஏதோ ஒரு காரணம் அவரோட உயிரை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கு. அவரு உங்க குடும்பத்துக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதனாலதான் அவரோட உயிர் இன்னும் உடம்புல ஒட்டிட்டு இருக்கு. ஏன் டாக்டர், எங்க அப்பா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரா? என்ன டாக்டர் அது? எனக்கு எப்படி சார் தெரியும்? அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என் புருஷன் இனிமே காலம் புள்ள எந்திரிச்சு நடமாட மாட்டாரு. அப்படி நான் சொல்லலாமா? இது தற்காலிகம் தான். தலையில பலமா அடிபட்டிருக்கு, மண்டையில ரத்தக்கட்டு ஏற்பட்டிருக்கு, நரம்புகளும் செயலிழந்திருக்கு. நல்ல ரெஸ்ட், நல்ல வைத்தியம், பிசியோதெரபி எல்லாம் பண்ணோம்னா சீக்கிரம் குணப்படுத்த முடியும். அது நீங்க எல்லாரும் பாத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. அவரை எந்த டென்ஷனும் இல்லாம சந்தோஷமான மனநிலையில நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துல சரியாக வாய்ப்பு இருக்கு. ஆனா மனசுல பயம், உடம்புல பதட்டம், மூளையில டென்ஷனும் இருந்ததுன்னா 6 வருஷம் ஆனாலும் குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அவர் நிலைமை இன்னும் மோசமா தான் ஆகும். அவருக்கு சுகர், பிரஷர்லாம் இருக்கு. ரைஸ் ஃபுட் நிறைய சாப்பிடுவாரோ? ஆமா டாக்டர், நாங்க அரிசி கடை தான் வச்சிருக்கோம். ஐசி, அரிசி மாதிரியான உணவு வகைகளை இனி குறைச்சிக்க சொல்லுங்க. கோதுமை, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்க கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க அதிகமா கொடுங்க. பட் ஒன் திங், நான்வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் அவருக்கு கொடுக்க வேண்டாம். அவருக்கு மனநிலை ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. கவுன்சிலிங் கூட தேவைப்படலாம். கவுன்சிலிங்கா? அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அப்படி ஒன்றும் ஸ்ட்ரெஸ் இல்லையே டாக்டர். இல்லையேம்மா, அவரை பரிசோதனை பண்ணி பல டெஸ்டுகள் எடுத்து பார்த்ததுல அவரு ரொம்ப டென்ஷனா இருந்திருக்காரு. அவருக்கு மனசளவுல ஏதோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவருக்கு. டாக்டர், எங்க அரிசி கடை வர இப்ப 10 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. அதனால அவர் சும்மா இருக்க மாட்டியா? இதெல்லாம் டாக்டர் சொல்லிட்டு இருப்பேன். சார், இதெல்லாம் கட்டாயம் சொல்லணும் சார். இவங்க சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் கூட அவரை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கலாம். அதோட அவருக்கு சுகரு, பிரஷரு, அப்புறம் வழிக்கு விழுந்ததுல, தலைக்கு அடிபட்டதுல இருந்து எல்லாமே சேர்த்துதான் அவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். எப்படியாவது இவ அப்பாவை நல்லபடியா குணப்படுத்தி கொடுத்துருங்க டாக்டர். எங்களால முடிஞ்சதை நாங்க கட்டாயம் செய்வோம்.
ஒரு 2 நாள்ல அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்க தான் அவரை பாத்துக்க போறீங்க. ஆனா நாங்க ஏதோ ஒரு சிகிச்சை அவருக்கு தரதை விட அவர் மனசை பாதிச்ச அந்த விஷயம் என்ன, எதை நினைச்சு அவர் இந்த மாதிரி அதிர்ச்சிக்கு ஆளானாரு, எந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு வைராக்கியத்தோட இருக்காரு, முதல்ல அதை கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா கூடிய சீக்கிரம் குணப்படுத்திடலாம். மாமா கண் முடிச்சிட்டாரா டாக்டர்? ஆமாம்மா, அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அவர் முன்னாடி யாரும் அழுதுறாதீங்க. நல்ல பாசிட்டிவான எனர்ஜியோட அவர்கிட்ட பேசுங்க. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப நன்றி. சரிம்மா, போய் பாருங்க. வாங்க வாங்க, ஒரு முக்கியமான வேலை. இங்க பாருங்க, ரேகா நம்ம இடத்த வாங்கினால அந்த இடத்துக்கு கூட நம்ம 2.5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, அந்த கணக்கு எங்கன்னு ஆடிட்டர் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. அதே ஒரு அக்ரிமெண்ட் கூட அடிச்சிருந்தோம், டீடைல் கூட இருந்தது மாமா அந்த 2.5 கோடி ரூபாய்க்கு. இதை பாருங்க, இதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காட்டி இதை கணக்குல ஆட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு போங்க, அந்த பணத்தை என் அக்கௌண்ட்ல கொண்டு வந்துருங்க. அந்த டீடைல் எங்க வச்சு இந்த ஃபைல்ல தான் இருக்கு. என்ன மாமா, இதையும் வச்சுக்கங்க, தேவைப்படும். பிடிங்க. என்னவாமா ஏதோ மந்திரி சுட்டமா இருக்கீங்க? கார்ல வரும்போது அவ்வளவு நேரம் நான் பேசிட்டு வந்தேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா வந்தீங்க. என்ன பிரச்சனை இப்போ? அது அது வந்து அட அக்கா உங்ககிட்ட சண்டை போடல அதானே மாமா? குடும்பம்னு இருந்தா ஏதாவது பிரச்சனை இருக்கதான் மாமா செய்யும். அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, இங்க நிறைய வேலை இருக்கு. மாமா போன் அடிக்குது, எடுங்க, ஏதாவது முக்கியமான ஆளா இருக்க போறாங்க. அது அது ஒன்றும் இல்லை, ஹோட்டலில் பில்லு கட்டலன்னு ஹோட்டலில் இருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஹோட்டலுக்கு பில்லு கட்டலையா? ஹோட்டல் நான் சொன்னேன், மொபைல் பில்லு கட்டல, அதை சொல்றதுக்கு வாய் தவறி ஹோட்டல்னு சொல்லிட்டேன். சரி, அதை கொடு. மாமா டைம் ஆச்சு, மணி 9:15, சீக்கிரம் கொடுத்தே ஆகணும். என்னது, மணி 9:15? இன்னும் 9:15 சொன்னா இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஒரு நாளைக்கு 2 தடவை 9:15 வரும், வாட்சா பாத்தீங்கன்னா தெரியும். சீக்கிரம் பாருங்க. ஏய், அறிவில்லை உனக்கு? கட் பண்ண திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்க, வை போன. உனக்கு கட் பண்ண திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்க, வை போன. என்னவாம்மா, என்ன ஆச்சு? யார் போன்ல? ஒன்றும் இல்லை. இல்லை, ஒரு மாதிரி இருக்கீங்களே, உடம்பு ஏதாவது சரியில்லையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி மாமா, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்.
மணி 9:15 ஆகுது. வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பாடு விஷயத்தை மறந்துடுவோம். நான் டிஃபனுக்கு சொல்லிடுறேன், சாப்பிட்டு போயிடுவோம். இல்லை வேணாம், நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை மாமா, டிஃபன் வாங்கிட்டு வர பசங்க இருக்காங்க, அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லைப்பா, எனக்கு பார்சல் ஃபுட்டுன்னா அலர்ஜி, அதான் சொல்கிறேன். மாமா, வாழை இலையில இட்லி வாங்கிட்டு வர சொல்கிறேன், போதுமா? அப்புறம் என்ன? இல்லை வேணாமே, நான் கடைக்கு போய் புடிவாதான் பிடிப்பீங்களே. சரி, நானும் உங்க கூட வரேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு வந்துடுவோம். என்ன, ஒரு 5 மினிட்ஸ் மாமா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சங்கர், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நீ வர வரைக்கும் தாங்க முடியாது, நானே போய் சாப்பிட்டு வந்துடுறேன். மாமா, மாமா இருங்க மாமா. மாமா, மாமா, மாமா. என்னாச்சு இவருக்கு? காலையில இருந்து இவர் ஆக்டிவிட்டிஸ் சரியில்லையா? ஒரு மாதிரி பதறாரு. என்ன பிரச்சனை? கண்டுபிடிக்கிறேன். மாமா, எரிச்சல கலப்பாது. அறிவு இருக்காடி உனக்கு? மூளை இருக்கா? புத்தி இருக்கா? இங்கித இருக்கான்னு கேக்குறேன். சுப்பு. சுப்பு இவனு பேரை சொன்னா குறவளை கடிச்சு துப்பிடுவேன். உனக்கு புடவை வாங்கி கொடுத்த விஷயத்த சரசுகிட்ட நீ சொன்ன? எதுக்கடி சொன்ன? ஏன் போட்டு கொடுத்த? ராத்திரி முழுக்காவே என்ன காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டா. உனக்கு தேவையெல்லாம் புடவை வாங்கி கொடுத்து அவகிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டியதா போச்சு. சாரி, சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஏய், புடவை வாங்கினல பில் எடுத்துட்டு போக வேண்டியதானடி? எதுக்கடி ஏன் பர்ஸ்ல வச்ச? பர்ஸ்ல வச்சது மட்டும் இல்லாம அவளுக்கு போன் பண்ணி போட்டு கொடுத்துருக்க. இந்த ஆதாரமே வேணாம் தானே நான் பணத்தை கொடுத்து வாங்குறேன்னு சொன்னேன். நீ தானே கார்டு கொடுத்து ஸ்வைப் பண்ண சொன்ன. ஆமா, இப்போ எல்லாமே எனக்கு எதிராக ஆதாரமா வந்து நிக்குது. 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கிருக்கீங்க, 10000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிருக்கீங்க, அப்ப 2 புடவை வாங்கிருக்கணும், ஒரு புடவை எங்க இருக்கு, இன்னொரு புடவை எங்கன்னு சொல்லி குடும்பமே கேட்டு என்ன சித்திரவதை பண்ணிச்சிடி. இந்த வேதனை எனக்கு தேவையா? இல்ல அது. ஏய், பேசாத. கடை விட்டு வெளியே வரும்போது என்ன சொன்ன? இந்த விஷயத்தை சரசுக்கு சொல்ல போறீங்களான்னு கேட்டேன். சொல்லிடாதீங்கன்னு சொன்ன. தெளிவா என்கிட்ட சொல்லிட்டு நீ அவளுக்கு போன் பண்ணி போட்டு கொடுத்துருக்க. என்ன கொழுப்படி உனக்கு? ஐயோ, கொழுப்பெல்லாம் இல்லங்க, குற்ற உணர்ச்சி. எதுக்கு பொய் சொல்லணும்னு நினைச்சேன். சரசுவை ஏமாத்துறோமோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் போன் பண்ணி சுப்பு எனக்கு புடவை வாங்கி கொடுத்தாருன்னு நான் உண்மையை சொல்லிட்டேன். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. எல்லாத்தையும் சொன்னதுனால நீ நிம்மதி ஆயிட்ட. ஆனா ஏன் நிம்மதி போயிடுச்சே? குடும்பமே சேர்ந்து என்ன வறுத்து எடுத்துருச்சு. ராத்திரி பூரா சரசு என்ன தூங்க விடல. எப்படி கேட்டோம் கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்கவே இல்லையே. ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றேன். நான் வாங்கி கொடுத்தேன்னு ஒத்துக்கல. ஏய், என்ன சிரிக்கிற? இப்போ ஒத்துக்கிட்டீங்களே. உங்ககிட்ட தானே சொன்ன, சரசு கிட்ட ஒத்துக்கலையே. இப்போ சரசு கிட்ட நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிட்டீங்க. என்ன சொல்ற? சரசு இங்கதான் இருக்கா. எங்க? பதட்டப்படாதீங்க, தோ என் பின்னாலதான் இருக்கா. சரசக்கா,